அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ராஜா, ஊர் நாகர்கோவில். மேலும் இந்த கதை யாருடைய மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னிக்கவும். யாரையும் குறிப்பிடவில்லை. எனது ஒவ்வொரு கதைகளும் படித்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. முதலில் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள எனது நண்பனின் வீட்டிலும் இரண்டாவது அவளின் வீட்டிலும் எங்கள் ஆட்டம் நடந்தது. இதில் அவளின் வீட்டில் வைத்து நடந்ததை கூறுகிறேன். அவள் பெயர் கலா. ஊர் நாகர்கோவில், திருவனந்தபுரம் பார்டர். அவள் கணவர் துபாயில் வேலை. இவர்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. அவளை நான் நாகர்கோவிலில் ஒரு திருமண வீட்டில் வைத்து தான் முதலில் பார்த்தேன். திருமண மண்டபத்தில் கூட்டம் அதிகம். நான் சிறுநீர் கழிப்பதற்காக செல்லும்போது ஒரு அழுகுரல் கேட்டது. நான் யார் என பார்க்க அது அவள். நான் அவளிடம் சென்று ஏன் அழுகிறீர்கள் என கேட்க, அவள் என்னிடம் கோபமாக பேசிவிட்டு கண்ணை துடைத்துவிட்டு சென்றாள். மீண்டும் நான் மண்டபத்திற்குள் வர, அவள் கண்ணை துடைத்து அழுகிற மாதிரி இருக்க, நான் போய் கேட்க மீண்டும் கோபமாக சென்றாள். நான் திருமணம் முடிந்து சாப்பிட இருக்க அவள் என் எதிரே உட்கார்ந்து இருந்தாள். நான் அவளை பார்த்ததும் பார்க்காத மாதிரி இருந்து சாப்பிட்டு முடித்து கை கழுவ சென்றேன். அவளும் என் பக்கத்தில் நின்று கை கழுவினாள். அவள் என்னை பார்க்க நான் பார்க்காத மாதிரி நின்று சென்றேன். பின் நான் கிளம்பி பைக் பார்க்கிங் வர, அவள் என் பின்னால் என்னை கூப்பிட்டு சாரி என சொல்ல, நான் சிரித்து விட்டு என் வண்டியை எடுத்து கிளம்ப, அவள் என்னை இறக்கி விட்டுறங்களா என்று ஒரு இடத்தை சொல்லி அங்கே இறக்கி விட சொல்ல நான் அவளை கூட்டிவிட்டு கிளம்பினேன். வரும் வழியில் அவள் தலைவலிப்பதாக சொல்ல, நான் அவளை ஒரு டீ கடைக்கு கூட்டி சென்று நானும் அவளும் டீ குடித்தோம். பின் நான் அவளிடம் திருமண வீட்டில் அவள் அழுததை கேட்டதும் முதலில் தயங்கியவள் பின் சொன்னாள், அவளுக்கு குழந்தை இல்லாததை திருமண வீட்டில் அவளின் சொந்தக்காரர்கள் சொல்லி என்னை கேவலப்படுத்தியதால் நான் அழுததாகவும் கூறினாள். பின் நான் அவளை ஆறுதல் கூறி அவள் கூறிய இடத்தில் விட்டு வந்தேன். 3 மாதம் கழித்து எனது நண்பனுடன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அங்கு வைத்து அவளை பார்த்தேன். நான் அவளை பார்த்ததும் பார்க்காத மாதிரி இருக்க, அவளே என்னிடம் வந்து பேசினாள். இப்படி இருக்க 1 மாதம் கழித்து என் வண்டியை சர்வீஸ்க்கு விட்டு நடந்து வரும் வழியில் அவளை பார்த்தேன். அப்போது என்னிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு செல்லும் போது எனது போன் நம்பரை வாங்கி கொண்டு சென்றாள். 2 நாள் கழித்து ஒரு புதிய எண்ணிலிருந்து எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் என மெசேஜ் வந்தது. நான் யாரு என கேட்க, கல்யாண வீட்டில் அழுதேனே நான் தான் என சொல்ல, நான் சொல்லுங்க என பேச இப்படி எங்களின் தொடர்பு தொடங்கியது. ஒரு நாள் இரவு அவள் எனக்கு போன் பண்ண, நான் அவளிடம் ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை என கேட்டதும் அவள் எனக்கும் எனது கணவருக்கும் முதலில் பிரபுளம் இருந்ததாகவும் பின் எனக்கு சரியாகிவிட்டது அவருக்கு ஆகவில்லை எனவும், இது எனது கணவருக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் அவர் 2 மாதங்கள் லீவுக்கு வந்தாலும் அவருக்கு ஈடுபாடு கிடையாது எனவும் கூறினாள். பின் 3 வாரம் கழித்து அவள் எனக்கு போன் பண்ணி அழுதாள். நான் அவளிடம் ஏன் அழுகிற என கேட்க, அவள் எனது கணவர் அடுத்த தடவை வீட்டுக்கு வரும்போது எனது வயிற்றில் குழந்தை இல்லையென்றால் என்னை விவகாரத்து பண்ணி எனது கணவருக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பதாக எனது கணவரின் குடும்பத்தார் சொல்லி என்னை திட்டியதாக சொல்லி அழுதாள். நான் அவளை ஆறுதல் படுத்தி அவளை தூங்க சொன்னேன். ஒரு சனிக்கிழமை மாலை ஒரு மாலில் அவளை பார்த்தேன். அப்போது அவளிடம் நலம் விசாரிக்க அவள் அவளின் கவலையை மீண்டும் சொல்லி அழுதாள். நான் அவளிடம் நீ கவலைப்படாதே என கூற, அவள் என் கணவரின் குடும்பத்தை நினைத்தால் பயமாக இருப்பதாக சொன்னாள். நான் மீண்டும் அவளை ஆறுதல் கூறினேன். இரவு என்னிடம் போனில் பேசும்போது குழந்தை இல்லாத ஏக்கத்தை என்னிடம் கூறி அழுதாள். நான் உனக்கு உதவி செய்யவா என கேட்க, அவள் என்ன உதவி என கேட்டதும் நான் உனக்கு குழந்தை தரவா என கேட்டேன்.
அவள் உடனே போனை கட் செய்தாள். அதன் பிறகு அவள் என்னிடம் பேசவில்லை. நானும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. 2 வாரம் கழித்து ஒரு நாள் காலை எனக்கு போன் செய்து வீட்டுக்கு வா என சொல்லி போனை வைத்தாள். நான் காலையில் அவளின் வீட்டுக்கு சென்றேன். அவள் எனக்கு குடிக்க டீ போட்டு தந்து, நீ சொன்னதும் எனக்கு சந்தோஷமாக இருந்ததுடா. நீ என் நல்லதுக்கு சொன்னதும் நான் சந்தோஷப்பட்டேன். நீ எனக்கு குழந்தை கொடுத்து என் கணவரின் குடும்பத்தாருக்கு பாடம் புகட்ட வேண்டும்டா. நீ எனக்கு குழந்தை தாடா என்று சொல்ல எங்களின் தேவைகளை பூர்த்தி செய்தோம். அதன் பிறகு அவள் கர்ப்பமாகி பிறகு குழந்தையை பெற்றெடுத்தாள். பின் ஒரு நாள் அவள் குழந்தையை என்னிடம் காண்பிக்க கொண்டு வந்து என்னிடம் தந்து, நான் இப்போது உன்னாலையும் நம் குழந்தையாலும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னையும் குழந்தையையும் சந்தோஷமாக வைத்திருப்பதாகவும் அடுத்த வாரம் நான் அவருடன் ஊருக்கு போகிறேன் என சொல்லி சென்றாள்.